நம் தாய் தமிழுக்கு வணக்கம். அன்புள்ளம் கொண்ட நமது குயின் கோப்ரா சேனலின் ஆருயிர் நேயர்களே, உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்ம வீடியோ பதிவில் ஏற்கனவே கடவுளை பற்றிய கண்ணதாசனின் கூற்றும் கவிஞர் வாலியின் கூற்றும் ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம ஒரு வீடியோ பதிவில் அவர்கள் வழங்கிய பாடல்கள் வாயிலாக பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கும் அதே தான், ஆனால் பொருள் வேற. கவியரசர் கண்ணதாசன் பணம் அது பற்றி அவர் என்ன கருத்து சொல்லுகிறார், கவிஞர் வாலி பணம் அது பற்றி அவர் என்ன கருத்து சொல்லுகிறார். காசு, பணம், துட்டு, மணி மணி என்று சொல்லுகிறோம் அல்லவா? இப்போ இந்த பணத்தை பற்றிய கருத்தை இந்த கம்பேரிசனுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடல்கள் இரண்டு. ஒன்று, அந்தமான் காதலி படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த பாடல் காட்சியில் தோன்ற டிஎம்எஸ் குரல் கொடுக்க எம்எஸ்வியினுடைய இசையில கவியரசர் கண்ணதாசனுடைய பாட்டு பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம், இந்த பாட்டை எடுத்துக்கிறோம். இதை ஒப்பிட்டு பார்க்க சக்கரம் படத்துல கவிஞர் வாலியினுடைய பாட்டு டிஎம்எஸ் தான் குரல் கொடுத்து பாடி இருக்கிறார். இதுல ஏவிஎம் ராஜன் அப்படி ஒரு டேப் ஒன்று அடிச்சுட்டு பாடுவார். காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா, டிஎம்எஸ் தான் பாடியிருக்காரு. இல்ல என்னன்னா, பணம் என்னடா பணம் பணம் கலர் பாட்டு. சக்கரம் படத்தில் இடம்பெற்ற இந்த காசேதான் கடவுளப்பா கருப்பு வெள்ளை பாட்டு. அந்த பணம் என்னடா பணம் பணம் பாட்டுக்கு மியூசிக் டைரக்டர் வந்து மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி. இந்த சக்கரம் படத்தில் இந்த கருப்பு வெள்ளை பாடலுக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னா எம்எஸ்வியினுடைய குருநாதர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு. இப்ப இந்த ரெண்டு பாட்டிலையும் இது கண்ணதாசனின் பாடல் பணம் என்னடா பணம் பணம், காசேதான் கடவுளப்பா கவிஞர் வாலியினுடைய பாட்டு. இதுல பணத்தை பற்றிய இவர்களுடைய மதிப்பீடு என்ன? இப்ப கண்ணதாசன் சொல்றாரு, பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். அந்தமான் காதலியில சிவாஜி ஒரு பெரிய ரிச் மேன், அவர் சொல்றாரு, என்னிடத்தில் இல்லாததா நல்ல வேலை பேசாததா, என் வாழ்க்கையில அனுபவத்தில் நான் பல தத்துவங்களை கற்றேனடா. அந்த பல தத்துவங்களை கற்று பணத்தை பற்றி அவர் எடுத்து உரைப்பதாக இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் 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 அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு குரல் ஒன்று வரும். அடுத்து, பணம் வந்து விட்டால் ஒரு மனிதனுடைய குணம் பேயாகிறது, குணம் வந்து விட்டால் அது மீண்டும் தாயாகிறது. காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது. நாணயம் என்றால் அதன் பேர் நேர்மை என்பது, நல்லவர்க்கு காசு பணம் தேவை இல்லை என்பது. இப்படி எல்லாம் இவர் கொண்டு போறார். அந்த பணத்தை பத்தி அவ்வளவு கேவலமா இடம் போடுறார். இங்க இவர் வாலி, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா, கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. பாத்தீங்களா? காசு பணம் நாம தேடும் போது வருமா? இல்ல ஒரு வழியா வந்துருச்சு, அது நம்மளை விட்டுட்டு போகும்போது சொல்லிட்டு போகுமா? இன்னும் எவ்வளவு சொல்லிருக்காரு, தாய் தந்தையை தவிர பணம் இருந்தால் எதையும் வாங்கலாம். அதுல அழகா சொல்றாரு, அளவுக்கு மேலே பணம் வைத்து இருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவு செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும், களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா, பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கர்மமடா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கண்ணதாசனும் வாலியும்
தெய்வத்தை பற்றி பேசும்போது தெய்வம் உண்டு என்றுதான் இருவரும் சொன்னார்கள். அந்த உண்டு என்பதை வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னாங்க. இப்போ பணத்தை பற்றி இவர்கள் மதிப்பிடும் ஒன்றுதான். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அது வேறு வேறு. ஆனால் உணர்த்துவது ஒன்றை நோக்கித்தான், உண்மை. என்ன அற்புதமா! இப்படி எத்தனை படங்கள்ல, எத்தனை பாடல்கள்ல பணத்தை பத்தி என்னவெல்லாம் பாட்டு வந்திருக்கு. ஏன் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன், அந்த பாட்டில் கலைவாணர் அந்த பணத்தை பற்றிய மதிப்பீடை கலைவாணர் குறித்திருப்பதை நாம் உணர்ந்து பார்த்தால், இந்த பணத்துக்காயா நம்ம இப்படி தேடி தேடி ஓடுறோம், எங்கே ஓடுறோம், யாரை பார்க்குறோம், என்ன மனநிலையில் போகிறோம், இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம எதையெல்லாம் வைக்கிறோம். நல்ல மனசோட 4 பேரும் நல்லா இருக்கணுங்கக்கூடிய எண்ணத்தோடு போய்த்தான் இந்த பணத்தை சம்பாதிக்கிறோமா? இல்லை, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பணத்தை சம்பாதிக்கிறோமா? ஏன் இப்படி? கண்ணதாசன் எவ்வளோ அழகா சொல்றாரு, முடிவு என்ன ஒரு மனிதன் போய் அப்படி 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 சாஞ்சான்னா அப்படி மறந்தான். கண்ணதாசன் அங்க சொல்றாரு, ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்னன்னு சொல்ற. இதுக்கு மேல என்ன சொல்றாரு? ஆக பணம் மனிதனை ஆட்டி படைக்கிறதா, மனிதன் பணத்தை ஆட்டி படைக்கிறானா? எம்.ஆர். ராதா ஒரு படத்தில் சொன்ன மாதிரி அழகா சொல்லுவார், மனுஷன்தான் பணத்தை படைக்கிறான், பணம் மனுஷனை படைக்கலை அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிற மாதிரி, இந்த பணம் என்பது இறைவனுக்கே தெரியாத அந்த கருவி, மனிதன் கண்டுபிடித்த அந்த கருவி மனிதனை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது. அந்த கருவியை நாம் எப்படி நமக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனை தத்துவங்கள் உருண்டோடி வழிகின்றன, எத்தனை பாடல்களில், எத்தனை படங்களில் வசனங்களாக. உணர்வோம், பிறர்க்கும் உணர்த்துவோம். நன்றியுடன் உங்கள் தோழர் எல்.வி. ஆதவன்.